செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழகத்தில் கலவரம் செய்தால்தான் பாஜக வளரும் என்று இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளரும் நெல்லை மாவட்ட இந்து முன்னணியின் முன்னாள் செயலாளருமான உடையார் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஆடியோவை தற்போது கேட்கலாம். ஓட்ட வாங்க முடியுமா? எவனையா மறிச்சு அடிக்க தெம்பு திராணி இருக்கா? கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும். இவங்கெல்லாம் மேல உட்கார்ந்து காதியை போட்டு அழைச்ச ஓட்டு எந்த நாயும் போடாது நமக்கு. பிஜேபிக்கு என்ன ஓட்டு போட என்ன செஞ்சுட்டானுங்க? யாரை இவனுக்கு காப்பாத்திட்டானுங்க? எங்கேயாவது இவனால ஓட்ட வாங்க முடியுமா? எவனையா மறிச்சு அடிக்க தெம்பு திராணி இருக்கா? கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும். இவங்கெல்லாம் மேல உட்கார்ந்து காதியை போட்டு அழைச்ச ஓட்டு எந்த நாயும் போடாது நமக்கு. பிஜேபிக்கு இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதிராஜ். பூபதிராஜ், விவரங்களை வழங்கல. வணக்கம். அதாவது இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளரும் நெல்லை மாவட்ட இந்து முன்னணியின் முன்னாள் செயலாளருமான உடையார் அவர் நெல்லை மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளருக்கு இருக்கக்கூடிய தமிழ் செல்வன் பேசிய ஆடியோவானது தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் அவர் பேசுகையில் அதாவது தமிழகத்தில் கலவரம் செய்தால்தான் பாரதிய ஜனதா கட்சியானது நன்கு வளரும் எனவும், மேலும் பாரதிய ஜனதா கட்சியினர் கட்சிக்குள் உள்ளடி வேலைகள் நடைபெற்ற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி நெல்லை வேட்பாளர் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் தோற்கடிக்கப்பட்டது என ஆடியோவில் பேசியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து கட்சிகளும் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள். கருத்துப்பாடல் சமத்துவ மற்ற கட்சியிலிருந்து பிரிந்து வந்து தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறார். அதற்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜாதி ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை அழிக்க முடிவு செய்திருக்கிறார்கள் என அவர் ஆடியோவில் பேசியிருக்கிறார். இந்த ஆடியோவானது தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பூபதிராஜ். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.